خير عندك ايس كريم. فرحان. ஆ வந்திருக்கு ஜி. இந்த நீங்க புதிய சாப்டருக்கு வாரீங்க அப்படியா? ஆமா. ஆமா. பழசெல்லாம் ஓகே தானே? என்ன பிரச்சனை இல்லையா? ஆ ஓகே. ஹைர் ஓகே பிஸ்மில்லா. நாங்கள் நீ புதிய சாப்டருக்கு வாரம் வசனங்களாக அல் குர்ஆன ஓதுறது என்ற கான்செப்ட். வசனங்களாக குர்ஆன ஓதுறது. இதுவரைக்கும் நாங்க எப்படி ஓதினோம்? எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி. ஊட்டி சொல்ல முக்கி பிணைஞ்சு தான் ஓதினோம் ஏன்னா இப்ப நாங்க என்ன ஆ செய்ய போறோம்? வசனங்களாக ஓத போறோம். வசனங்களாக ஓதுறதுல சில விஷயங்கள் தேவை. அதுதான் நாங்க இன்றைக்கு பார்க்க போற சாப்டர். சரியா? வசனங்களாக ஓதுறதுல எங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவை. ஒன்று அடையாளங்கள் என்ற ஒரு விஷயம், ரெண்டாவது எழுத்துக்கள் என்ற விஷயம். இது ரெண்டையும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படிதானே? ஆ உங்களுக்கு அடையாளங்கள் எல்லாம் ஆமாம். தெரியும், ம் எழுத்துக்களும் எல்லாம் தெரியும். சரி, ஆமாம். ஃபர்ஹானுக்கு இந்த அடையாளம் எல்லாம் தெரியுமான்னு சொல்லுங்க பாபுயா. இதுல புதிய அடையாளம் என்ன தெரியுதா? தெரியாத படிக்காத விஷயம் இல்லை. இல்ல இல்ல. இல்ல. சரி, நான் இதுல ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று செஞ்சுட்டு போவோம். சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஒன்றை செஞ்சுட்டு நாங்க பாடத்துல போவோம். சரி, இந்த பாக்ஸ்ல மொத்தம் ம் 21 பாக்ஸ். ம் இதுல நான் இப்ப நீங்க இதுவரைக்கும் படிச்சுக்கிற அடையாளங்கள் ஒவ்வொன்றா வரும். வர வர ஆ வர சொல்லி கொண்டு போகணும். தடுமாறப்படாது. சரி. ம். சொல்லுங்க. فتح مد كسرتين لمتين شد سكون. فتح مد لم مد فتحة كسر مد فتحتين لمة كسرة لمة شد كسرتين كسر مد لم لم مد سكون فتحة كسرتين لمتين. ஓகே, நல்ல மாஷா அல்லாஹ். பிராக்டிஸ் பண்ணீங்களா இல்ல எப்படி இது? பிராக்டிஸ் பண்ணது. பண்ணீங்க. நான் போன கிளாஸ் தான் தானே அப்படியா? ஆமா. சரி. ஹை, இதுக்கு பின்னால நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம். அடுத்த பகுதி உங்களுக்கு இப்ப எழுத்துக்கள் உச்சரிப்பு என்றது தெரியும். ம் எழுத்துக்களை உச்சரிக்கிறது, சொற்களை உச்சரிக்கிறது தெரியும். ஆனா இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? வசனங்களாக ஓத போறோம். ஏன் நாங்க வசனங்களாக ஓதி பழகணும்? நேரடியா எங்களுக்கு பக்கம் பக்கமாக சூறா சூறாவாக ஓத முடியாதா என்று கேட்டால் உண்மையில எங்களுக்கு ஓதுறதுல கஷ்டம் கொண்டு இருக்கும். எங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாம் ம் தெரியும், அடையாளங்கள் எல்லாம் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நாங்க சூறாக்களாக ஓதுறதுக்கு போனோம்டா பெரிய ஒரு ம் மாட்டு ஒன்று மாட்டிக்கொள்வோம். எங்கட ஓதல் சரியான ஓதல் ட்ரெக்ல வராது. வித்தியாசமான ஒரு ஓதலா தான் நீக்கும். எனவேதான் ம் நாங்க இப்படியான ஒரு பகுதிக்குள்ள போக வேண்டியது. அதாவது வசனங்களாக ஓதி பழகுறது என்ற பகுதிக்குள்ள. சரியா? ம் சரி. வசனங்களாக நாங்க ஓதுற சந்தர்ப்பத்துல ஃபர்ஹான், நாங்க அந்த எழுத்து ம் கூட்டி எழுத்து எழுத்தா ஓதினமே அந்த மாதிரி ஓதி முடிக்க மாட்டோம். ம் வசனங்களாக ஓதுற சந்தர்ப்பத்துல வசனத்துல நிறுத்துற இடம் வருதே, ஓதி முடிச்சு அப்படியே வந்து நிப்பாட்டுவோம். அந்த இடம் ம் வசனம் கொண்ட ஓதி முடிச்சு நிப்பாட்டுறது, அல்லது வசனம் கொண்ட ஓதி கொண்டு வரக்கொள்ள இதுக்கு பின்னால எனக்கு ஓத இயலாது, எனக்கு மூச்சு விட்டு என்று சொல்லி நாங்க நிப்பாட்டுவோம் தானே. அந்த இடம் ஆமா. வளமையா நாங்க ஓதுறது மாதிரி ஓத முடியாத இடங்கள். அதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. சரியா? இதான் ம் எங்களுக்கு வர முதலாவது குழப்பம் ஓதுறதுல. ஏன்? இப்ப உதாரணத்துக்கு ஒரு வசனம் கொண்டு ஓதி கொண்டு வாரீங்க. கடைசி எழுத்து பா வந்து இரு. அந்த பாக்கு மேல ஒரு ஃபத்ஹாத்தும் இரு கடைசியா. இப்ப நீங்க இதை கடைசி ம் இதை பேண்டு ஓதையில இருந்தா இதை நாங்க எப்படி ஓதுற? ஒரு ம் பெரிய பிரச்சனை வரும். அப்ப இந்த பிரச்சனையை நாங்க தீர்க்கிறதுக்கு அந்த இடத்துல நாங்க குழம்பாம திக்காம யோசிச்சு கொண்டு பீடிக்காம சரியா ஓதி கொண்டு போறதுக்கு தான் நாங்க அன்றைக்கு ஒரு சாப்டர் ஒன்று பார்க்கிறோம்.
தலைப்பு வசனத்திட இறுதியில ஓத வேண்டிய முறைகள். வசனத்திட இறுதியில எப்படி ஓதுறது என்ற தலைப்பு கீழே. ம். சரியா? இந்த வசனத்திட இறுதியில நாங்க ஓத வேண்டிய முறைகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஆ. அதுல முதலாவது, நீங்க வசனம் மட்டும் ஓதி கொண்டு வாரீங்க. அந்த வசனத்திட ம். இறுதியான எழுத்துக்கு இந்த அடையாளங்கள்ல ஏதாவது ஒன்று இருக்குது. என்ன அடையாளங்கள்? ஃபத்தஹ் மத்து கஸ்ர ஃபத்தஹ் தைன். ஓகே, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்திக்குது. எங்க வந்திக்குது? ம். வசனத்துல இறுதியில. இறுதியா இறுதியில. வார எழுத்துக்கு. வசனத்துல இறுதியா இருக்கிற அடையாளம் இதுல ஒன்றதான் நீக்கணும். அல்லது வசனத்துல கடைசியில அலிஃப் கொண்டு வந்திக்குது. ம். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நீ என்ன செய்யணும் என்றால், வசனத்துல இறுதி எழுத்த கடைசி லெட்டருக்கு தானே, அதை நீங்க என்ன செய்யணும்? 2 அளவு 2 மாத்திரை அளவு நீட்டணும். இரண்டு அளவு மாத்திரமே. என்ன அளவு என்றால் சென்டிமீட்டரா? ஆ, செகண்ட் 2 செகண்ட். 2 செகண்ட் கீழே பாருங்க. 2 செகண்ட் நான் சொல்லிக்கேன்னு சொல்லி காணும் பார்க்கணும். விரல் மூடி திறக்கிற அளவு. என்ன அப்படின்னா, 2 விரல். உங்களோட விரலுண்ட மூடிட்டு திறக்கிற அளவு. அப்ப எத்தனை செகண்ட் அது? 1 1 செகண்ட். 1 செகண்ட் போதும் தானே? ம், விரல மூடி திறந்து ஆ. பாருங்க 1 செகண்ட்ல. ஆ. என்ன 1 செகண்ட் போதாது அப்படியா? போதும் போதும். அப்ப 1 செகண்ட் நீட்டினா தான் போதும். சரி, இப்ப இந்த உதாரண ம். வசனங்கள்ல கடைசி மட்டும் எப்படி நிப்பாட்டணும், ஏன் அப்படி நிப்பாட்டணும் என்று சொல்லுங்க பாப்போம். ம். எப்படி நிப்பாட்டணும் என்று ஓதி காட்டணும். கடைசி மட்டும் ஆ. ஏன் நீங்க அப்படி நிப்பாட்டுறீங்க என்ற காரணத்தையும் சொல்லணும். அஃப்வாஹ. பிழை. அஃப்வாஹ. அஃப்வாஜ. ம், ஏன் ஜேன் நீட்டணும்? இது அப்போ ஃபத்தஹ் தைன். வெரி குட். ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபத்தஹ் தைன் கடைசியில. கடைசியில வந்திக்கிறது அலிஃப் வந்திக்குது. கடைசி எழுத்துக்கு பத்தாவது டைம் தான் நீக்கிது. அப்ப ரெண்டுமே நடந்திக்குது. ம். ரெண்டாவது. மா மா லஹ. ம் ஏன் இது? இது அலிஃப் வந்து. வெரி குட். மூணாவது. ருஜ்ஆ. அங்க என்ன? அலிஃப் வந்து. ஆ, ஃபத்தஹ் மத்து ஃபத்தஹ் மத்து குழம்பப்படாது, குழம்பப்படாது. குழப்பங்கள் ஃபத்தஹ் மத்து. வரப்படாது. அஹ்மது வந்திக்குது. சரி, நாங்க ம். ரெண்டாவதையும் பார்ப்போம். சரி, முதல்ல கிளியர் தானே? நான் ரெண்டாவது, நீங்க ஓதுற வசனத்துல கடைசியில இந்த மாதிரி எழுத்து கொண்டு வருது. என்ன எழுத்து இது? தா. குண்டு தாவா? தா. குண்டு தா. அதுதான் முக்கியம். சும்மா தாண்டா பேல. ம். ஏன் சும்மா தா பேலன்னு சொல்றோம்? நிறைய டிசைன்ல தா கழிக்குது. தா ம். என்கிறது நிறைய டிசைன்ல வரும். அப்ப இந்த இடத்துல ம். வந்திக்கிறது குண்டு தா. குண்டு தா. இந்த தா தான் வந்திக்குது. சரி, இந்த தா வந்ததா நீங்க என்ன செய்யணும் என்றால், நல்லா கவனமா கேட்டுக்கிறணும். இந்த தா வந்துச்சு என்றால் அதுக்கு ஃபதஹத்தை இருந்தாலும் சரி, ஃபதஹ் மத்து வந்தாலும் சரி, பக்கத்துல அலிப்தா வந்தாலும் சரி, நீங்க இந்த தால ம். நிப்பாட்ட போறீங்க அப்படி என்றால் முதலாவது ரூல்ஸ் அப்படியே மாறிடும். ம். முதலாவது ரூல்ஸ் அப்படியே ஃபெயில் ஆயிடும். அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். ரெண்டாவது ரூல்ஸ் எல்லாம் பார்க்கணும். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ம். அந்த குண்டு தாவை என்ன செய்யணும்? பெரிய ஹாக்கு தாவாக மாற்றி அதுக்கு என்ன சுக்குன் செய்யணும்? வச்சு. சுக்கூனை வைக்கணும். சுக்குன் வச்சு.
சரி இப்ப இந்த உதாரணத்தை விளங்கப்படுத்த பார்ப்போம். ம். லுகதா. முகதா. என்ன செய்யணும்? லுகதா. முகதா. அதான் சுக்குன் மாத்தி சுக்குன் வச்சு வரும். இரண்டாவது எப்படி வரும்? ம மஉதா. முகதா. என்ன செஞ்சீங்க? மு ஆ என்ன செஞ்சீங்க? சொல்லணும் என்ன செஞ்சீங்க? அதான் ஹாவா மாத்தி சுக்குன் வச்சு நிப்பாட்டு. தாவா ஹாவா மாத்தி எதை ஹாவா சுக்குன் மாத்தினீங்க? தாலையா? குண்டுட்ட குண்டுட்டோ. குட். ம். மூணாவது. மு உமுத்தோதா. விலை. முமத்ததா. குட். குட். உமத்த. த. த. சரி மூணாவது முறை ம். என்னென்றால் முதலாவது முறையும் இரண்டாவது முறையும் பார்த்துட்டீங்க அப்படிதானே? ஆ இது ரெண்டுமே இல்லாத அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலும் கடைசி எழுத்துக்கு என்ன செய்யணும்? சுக்குன் வச்சு நிப்பாட்டு. மூணு வச்சு நிப்பாட்டணும். சிம்பிள் வேலை. சரி விளம்பரத்துமாவும். ம். அஹ்லத. நீங்க எப்படி யோசிக்கலையா? அஹ்லத கடைசியில ஹா வந்துக்குது. அப்ப நாங்க இத குண்டு தாவா மாத்தி ஓதுவோம் என்று யோசிக்கலனா ஆ. மாத்தலுமா அப்படி? ஆஹா. அது சயின்ஸ் அது சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்களே, தலைகீழான விதிகள், அல்ட்ரா ரூல்ஸ் எல்லாம் வந்து படிக்கல அப்படியெல்லாம். அதே மாதிரி குர்ஆன் ரூல்ஸ்ல ஆ, படிக்கல. ஒன்றுக்கு நேரா அப்படி மாத்தி அந்த ஓதுங்க. மாதிரி வராது. அதேனா குட் அப்படித்தான் நிக்கும். ம். அப்படி ஓத முடியாது. ரெண்டாவது எப்படி வரும்? பில் ஃபீல். ஃபீல். அப்ப இங்கேயும் சுக்கூன் நிக்குது. பிரச்சனையா இந்த சுக்கூன் மிக்குது. இப்ப பக்கத்துல சுக்கூன் வரந்தா ஓதே இல்லாது அப்படியா? அப்படியா இல்லைனா ஆ, ஓதலாம். அப்படி. ம். ஃபீல். ஆ மூணாவது. பைத். பை. நீங்க என்ன செய்யறீங்க என்றால் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல ஆ. ஒவ்வொரு செக்ஷன்லயும் குறைஞ்சது 20 உதாரணங்களை குர்ஆன்ல தேடி 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 நீங்க ஓதி 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 பார்க்கணும் நிப்பாட்டி. ஆ. இதுக்கு மேலதிகமான விஷயம் நிப்பாற்ற இடம் கொண்டு வருது அப்படி என்றால் உங்களுக்கு தெரியல ம். இப்படி நிப்பாட்டு விளங்குது இல்ல, படிச்ச ம். மூன்றுக்குள்ளாலையும் அது இல்ல அப்படி என்றால் கட்டாயம் என்ன சூறா என்ன வசனம்ங்கிறத நீங்க எடுத்துட்டு வந்து நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு பின்னால ம். ஃபர்ஹானுக்கு குர்ஆன்ல எந்த இடத்திலையும் நிப்பாட்டுறதுக்கு தெரியும். ம். சரியா? ரெடியாட்டு வரணுமா? ஆ சரி. நாளை. வலைக்கும் சலாம். ஜஸாக்கல்லாஹ் ஓகே பாரக்கல்லா ஃபீக். خير.